ஃபுல் மேக்கப் போட வச்சு ரஜினி சாரை வச்சு படம் எடுத்தார். அது ரொம்ப நாள் ஆசையான தெரியல சிவாஜி சாருக்கு. அதுல வந்து ஒரு டைரக்டராகவே நடிப்பார் அவர். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அந்த அந்த படத்துல வந்து மீனா வந்து சைல்டு ஆர்டிஸ்ட். அதே மாதிரி தேங்காய் சீனிவாசன், மனோரமா மேடம் இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. தேங்காய் சீனிவாசன் சாரும் மனோரமா மேடமும் பண்ணாத அமங்கலம் கிடையாது. அவங்க வந்து சென்னை லோக்கல் பாஷை பேசுறவங்க மாதிரி அப்படி பேசிட்டு ஒரே கலடா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்துல. அந்த படம் ரொம்ப நல்லா வந்தது இந்த படம். ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, மஞ்சுளா மேடமுடைய அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அந்த படத்துல. அது தொடர்ச்சியா நடிக்க முடியாம போச்சு. மற்றபடி அது அவர் இல்லாமலே படத்தை முடிச்சுட்டாங்க. அந்த படம் முடிச்சாங்க. அது முடிஞ்ச பிறகு திருப்பி சிவாஜி சார்கிட்ட சாதனைன்ற படம் நடிக்கிறதுக்காக அவங்க சாதனை படம் அவர் நடிக்கிறதுக்கு பேசிட்டு இருந்தாங்க. சாதனை படம் வந்து அதுல எங்களுக்கு பாஸ் தான் கேமரா பண்றாரு. அந்த கதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப நாள் ஆசையான தெரியல சிவாஜி சாருக்கு. அதுல வந்து ஒரு டைரக்டராகவே நடிப்பார் அவர். படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரா அதுல நடிப்பாரு. அதுல ஹீரோ வந்து பிரபு, ஹீரோயின் வந்து இந்த இவங்க சாதனா நினைக்கிறேன் அவங்க இருந்தாங்க. கேமரா வந்து எங்க பாஸ். அதாவது ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை. அதுல டைரக்டரா சிவாஜி சார் நடிப்பாரு. கேமராமேனா எங்க பாஸ் ஜிஆர் நாதன் இருப்பாரு. அது படத்திலேயே ஷூட்லயே இன்னொரு கேமரா நாங்க எடுப்போம். இந்த சிவாஜி சாரு கேமராமேன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இன்னொரு கேமரா நாங்க எடுப்போம். அதனால அந்த வேலை என்கிட்ட குத்துறதுனால நான் இருக்க மாட்டேன் அந்த படத்துல அந்த ஷாட்ல. ஆனா எங்க எங்க குருநாதரு சிவாஜி சாரு எல்லாம் இருப்பாங்க அந்த கதையில. ஹீரோ வந்து பிரபு சாரு, ஹீரோயின் வந்து அவங்க சாதனா மேடம். மற்றும் நிறைய பேர் நடிச்சாங்க அதுல. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஒரு டைரக்டருக்கு என்ன வேலை, டைரக்டர் எப்படி செய்யறாரு, என்ன பண்றாரு, அந்த வியூ பாயிண்டர் வச்சு பாக்குறது, அந்த ஷாட் எப்படி வைக்கிறது, அதெல்லாம் அந்த படத்துல அந்த சாதனைன்ற படத்துல அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த கதை அது மாதிரி கதை. அதுல சிவாஜி சாருடைய கெட்டப்பும் நல்லா இருக்கும். பிரபுவுக்கு நல்ல ட்ரீம் சாங்ஸு அந்த மாதிரி கதை அது மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அந்த படம் அது முடிகிற நேரத்துல தான் எனக்கு வந்து அடுத்தது இவரு பாலாஜி சார் வந்து ஒரு படம் பண்ண போறதா பேசிட்டு இருந்தாங்க. சரி அப்புறமா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படி பார்த்தாரு. ஆனா பாலாஜி சார் எடுக்கிற படத்துல எல்லா படத்துலயும் கூட அப்போ லேட்டஸ்டா எடுத்த படத்துல எங்க குருநாதர் தான் கேமரா. பில்லா படம் எடுக்கும்போது அதுலயும் எங்க குருநாதர் தான் கேமராமேன் ஜிஆர் நாதன். அவர் வந்து ரஜினி சார் ரொம்ப அப்புறம் ரஜினி சார் மேக்கப்லாம் அவ்வளவா போட மாட்டார். பில்லா படத்துல வந்து எங்க குருநாதர் ஜிஆர் நாதன் தான் வந்து ஃபுல் மேக்கப் போட வச்சு ரஜினி சாரை வச்சு படம் எடுத்தார். அந்த பில்லா படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சார் அதுலதான் ஃபர்ஸ்ட் ஃபுல் மேக்கப்ல நடிக்க ஆரம்பிச்சார். அப்ப ரஜினி சார் பயந்தாராம். எங்க பாஸ் சொன்னாரு, ஐயோ வேணா சார் அப்படின்னாராம். இல்ல ரஜினி, நீ வந்து ஃபுல் மேக்கப் போடு, உன்னை வந்து லட்டு மாதிரி நான் காட்டுறேன் பாரு கேமரால அப்படின்னு சொல்லி எங்க பாஸ் சொன்னாராம். சொன்ன பிறகுதான் அவர் தைரியமா மேக்கப் போட்டாரு. பில்லால வந்து ஃபுல் மேக்கப்ல நடிச்சிருப்பார்லாம். அந்த சாங்கு எல்லாமே நல்லா இருக்கும். அந்த கோட்டு சூட்டு போட்டு அந்த ஃபுல் மேக்கப்ல ரஜினி சார் நடிச்சது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி தீன்ற படம் அதுலயும் எங்க பாஸ் தான் கேமராமேன். அந்த மாதிரி பாலாஜி சார் படத்துக்கும் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். மருமகள்ன்ற ஒரு படம் ரேவதி சிவாஜி சாரு இவங்கெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு இருந்தது அந்த படம். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி சாரும் ரஜினி சாருக்கும் சிவாஜி சாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரஜினி சார்லாம் வந்து அசால்ட்டா நடிப்பாரு. அந்த ஒரு சீன் சொல்லிட்டாக்கா அதை வந்து ரொம்ப பிரமாதமா டெவலப் பண்ணி நடிப்பாரு. அது வந்து அவருடைய ஸ்டைல்ல நடிப்பாரு. ஃபாஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் வந்து அவரை ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நடிப்பு வந்து ஒருத்தருக்கு அவங்கவுங்க தெரிஞ்ச கலை.
அவங்கவுங்க ஸ்டைல்ல நடிப்பாங்க. அதுதான் இதுல. நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். யாராலுமே வந்து நடிச்சிட முடியாது. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப திறமை வேணும். நம்மளுக்கு ஏற்கனவே வந்து நமக்கு அதுக்கு உண்டான பிராக்டிஸ் இருக்கணும். ரொம்ப உள்வாங்கணும். சிவாஜி சார்லாம் வந்து சைலன்ட்டா உட்காந்துப்பாரு. உட்காந்துப்பாரு. என்னன்னா, அடுத்த சீன் என்ன? அடுத்தது என்ன எடுக்க போறாங்க? அது எப்படி நடிக்கணும்? என்ன இந்த திங்கிங்ல தான் இருப்பாரு. கண்ண மூடி இப்படி உட்கார்ந்துட்டு தான் இருப்பாரு. அந்த இது ஏத்த மாரி நடிப்பாரு. ஒரு துயரமான சீனு, அழுவுற சீன் வந்துச்சுன்னா, அவரு அப்படியே கண்லருந்து தண்ணி கொட்டும். அப்படி நடிப்பாரு. அதுதான் ஒரு படத்துல பண்ணும்போது, ஒரு இன்னொரு லேடி சைடுல ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க. "அண்ணே, அண்ணே எப்படிண்ணே அவரு? இப்படி குலுங்கி குலுங்கி அழுவுறாரு. இப்படி பண்றாரு" அப்படின்னு. அதுக்கு அவரு அவரு சொல்றாரு, "இல்லம்மா, அவர் வந்து அந்த அந்த இடத்துக்கே போயிடுவாரு." அதாவது அந்த மூடு மூடு அந்த மூடு. தங்கச்சி செத்து போச்சுன்னாக்கா, அது உண்மையிலேயே தங்கச்சி செத்து போன மாரி நெனச்சு ஃபீல் பண்ணி பண்ணுவாரு அவரு. அந்த மாரி அவரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து அந்த அம்மாகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் எனக்கு நெனச்சுக்கிட்டேன். அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். அவர்லாம் சிவாஜி சார்லாம் வந்து அப்படியே உருகிடுவாரு. அவரு அது காமெடி பண்ணும்போது காமெடியும் நல்லா பண்ணுவாரு. காமெடி ரொம்ப தமாஷா பேசுவாரு, தமாஷா இருப்பாரு. ஆனா, அந்த டைம் அந்த கரெக்ட்டா அந்த டைம் நடிப்பு, அந்த நேரம் அது வந்துச்சுன்னா, அதுக்கு என்ன சீனோ, அது எப்படிப்பட்ட கேரக்டரோ, என்னவோ, அது எப்படிதான் கொண்டு வருவாருன்னு தெரியாது. அவ்வளோ பிரமாதமா நடிப்பாரு.